துஆ கேட்டார்கள். அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஒப்புக்கொண்டார். எனவே நல்லடியார்கள் மாத்திரம் நல்லடியார்கள் அல்ல, அவர்கள் இருக்கும் இடம், அவர்கள் வாழுகின்ற இடம் அத்தனையும் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்து பெற்றவைகள், அல்லாஹ்விடத்திலே நெருக்கமானவைகள். அந்த இடத்தில் இருந்து நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படும், அங்கீகரிக்கப்படும். அந்த அமைப்பில் இந்த தஃப்தர் ஜெயிலானி என்கின்ற இந்த இடம் இறைநேச நல்லடியார்கள், அதிலும் குறிப்பாக கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி லேசானவர்கள் அல்ல. கௌசுல் ஆலம் என்றால் சாதாரண சராசரியானவர்கள் அல்ல. தாஜுல் அவுலியா, எல்லா ஒலிமார்களுக்கும் கிரீடம் என்று தன்னை சுட்டி காட்டினவர்கள், தன்னை அறிமுகம் செய்தவர்கள். அவர்கள் சொல்வார்கள், ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு முன்னால் ஒரு குறிப்பை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதாவது இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் எதற்கு எடுத்தாலும் குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்வோம், குர்ஆனில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா என்று பேசக்கூடிய ஒரு முட்டாள்தனமான வாதம் நிறைந்த ஒரு காலம். எந்த அளவுக்கு கேட்கப்படுகிறது என்றால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கௌசு முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தஃப்தர் ஜெயிலானிக்கு வந்தார்கள் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கப்படக்கூடிய ஒரு காலம். கௌசுல் ஆலம் எப்பொழுது வந்தார்கள், குர்ஆனும் ஹதீஸும் எப்போது வந்தது? அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கௌசு முஹியுத்தீன் ஆண்டகை இங்கு வந்தார்கள் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருக்கு. எவ்வளவு முட்டாள்தனமான கேள்விகள்! கௌசுல் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். எப்படி அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது பெரும் கொண்ட சாட்சியாளர்களுக்கு மத்தியில் இருந்து சொல்கின்றார்கள், மா தத்லுஉ ஷம்ஸு ஹத்தா துஸல்லிம அலைய வ துக்பிரனி பிமா யஜ்ரி ஃபில் பிலாத். சூரியன் இருக்கின்றதே, சூரியன், இந்த சூரியன் என்பது ஒவ்வொரு நாளும் உதிக்கும் என்றால் எனக்கு சலாம் சொல்லி ஒவ்வொரு ஊர்களிலும் என்னென்ன நடைபெறும் என்பதை எனக்கு சொல்லாமல் சூரியன் ஒரு நாளும் உதயமாகாது கௌசுல் ஆலம் சொல்கிறார்கள். அது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு புது வருடங்களும் பிறக்க முற்படுகின்ற பொழுது, ஒவ்வொரு வருடங்களும் வெளியாகுவதற்கு ஆரம்பிக்குகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய, அதாவது அந்த வருடத்திற்குள் அல்லாஹ்வினுடைய அந்த வருடத்திற்குள் நிகழும் விதியினுடைய நிர்ணயங்களை அந்தந்த வருடங்கள் எனக்கு அறிவிக்காமல் அந்த வருடம் உதிக்காது, பிறக்காது. ஒவ்வொரு வருடங்களும் என்ன நடைபெறும் அந்த வருடத்திற்குள் என்பதை எனக்கு அறிவித்து விட்டுத்தான் ஒவ்வொரு வருடங்களும் பிறக்கும். இது மாத்திரமல்ல, ஒரு மாதம் பிறக்கப் போகிறது, ஒரு மாதத்தினுடைய தலைப்பிறை தோன்றப் போகிறது என்றால் அந்த மாதம் என்னிடத்திலே சலாம் சொல்லி அந்த மாதத்தில் என்ன நிகழும் என்பதை எனக்கு சொல்லிவிட்டுத்தான் அந்த மாதம் பிறக்கும். ஒரு வாரம் பிறக்கப் போகிறது என்றால் அந்த வாரத்தில் என்ன சிறுகள், என்ன ரகசியங்கள் நடைபெறும் என்பதை எனக்கு சொல்லிவிட்டுத்தான் அந்த வாரம் பிறக்கும். அது மாத்திரமல்ல, என்னுடைய ரப்பினுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக ஆணையிட்டு சொல்கின்றார்கள், இன்ன சுஅதாஅ வல் அஸ்கியாஅ, பாக்கியவான்கள், சீதேவிகள், மூதேவிகள், பாக்கியம் அற்றவர்கள் அத்தனை பேர்களும் யுரதூன அலைய, எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றார்கள். நல்லடியார்கள், ஸ்ரீதேவிகள், பக்குவமான பரிசுத்தவான்கள் செய்யக்கூடிய அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றன. மோசமானவர்கள், சீதேவித்தனம் அற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளும் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றன. அது மட்டுமல்ல, எனக்கு முன்னால், எனக்கு முன்னிலையில் அவர்கள் நிறுத்தப்படுகின்றார்கள். அதாவது என்னுடைய இரண்டு கண்களினுடைய பிரகாசமும் லௌஹுல் மஹ்பூல் என்கின்ற அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே பதிந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அவனுடைய அதாவது ஞானம் என்கின்ற
பெரும் கடல்களிலே நான் மூழ்கி கிடக்குகின்றேன் நான் என்று கௌஸ் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வஅன ஹுஜ்ஜத்துல்லாஹி அலைக்கும் யௌமல் அர்தி, நாளை கியாமத்துடைய நாளையில் நன்மை தீமைகள் எடுத்து காட்டப்படக்கூடிய அந்த நன்னாளையில் உங்களுக்கு நான் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, வஅன நாயிபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபாரிதுஹு ஃபில் அர்தி, அது மட்டுமல்ல, நான் அல்லாஹ் தஆலாவுடைய ரசூலான முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசாக, அனந்தரக்காரனாக, இந்த பூமியில் அவர்களுக்கு நாயிபாக, பகரமானவனாக நான் இருந்து, அவருடைய பிரதிநிதியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் கௌஸ் முஹியுத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த நல்லோர்கள், இது போன்ற பெரும் கொண்ட மகான்கள், அதிலும் அல்லாஹ்வுடைய ரசூலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாரம்பரியம், பரம்பரையில் அவர்களுடைய அந்த பரிசுத்தமான குடும்பத்தில் வாரிசு வாழையடி வாழையாக வந்துதித்த அந்த மகான்கள் என்பவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ வெளிமார்கள், எத்தனையோ இறைநேச நல்லடியார்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், எத்தனையோ குத்துபுமார்கள் இருக்கிறார்கள், அபுதால்கள், நுஜபாக்கள்